ஸ்ரீராம குணானுபவம். அயோத்தியாவில் ஸ்ரீ ராம ஜன்மபூமியில் பிராண பிரதிஷ்டை செய்து வைத்த ஸ்ரீ விஸ்வபிரசன்ன தீர்த்த பேஜாவர் சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமது பெருமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ ராமபிரானின் 16 கல்யாண குணங்களின் கொண்டாட்டம். நிகழ்வு நடைபெறும் இடம் செட்டிநாடு வித்யாசிரமம், எம்ஆர்சி நகர், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை. நடைபெறும் நேரம் காலை 9:30 முதல் மாலை 6 மணி வரை. ஸ்ரீ ராமபிரானின் திருக்கல்யாண குணங்களை அறிந்து அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக்க அனைவரையும் வரவேற்கிறோம். அனுமதி இலவசம். ஜெய் ஸ்ரீராம். உண்மை சம்பவங்களை திருச்சி சொல்லிட்டீங்க என்று IC-814 நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்க்கு எதிராக நாடு முழுக்க எதிர்ப்பு குரல் கிளம்புது. 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் ஹைஜாக்கர்ஸ்னுடைய பெயர்களை டிஸ்க்ளைமர் கூட இல்லாம நீங்க ஹிந்து பெயரா வச்சிருக்கீங்க என்று குற்றம் சாட்டுறாங்க மக்கள். வலுவான எதிர்ப்பு மற்றும் ஹிந்து ஒற்றுமையினுடைய விளைவாக அடிபணிந்தது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம். வெப் சீரிஸினுடைய தொடக்கத்துல உண்மையான ஹைஜாக்கர்ஸ்னுடைய பெயரை டிஸ்க்ளைமரா போடுறோம் என்று அறிவிச்சிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் டிஸ்க்ளைமர் போடுவதற்கான காரணம் என்ன, எப்படி இது நடந்தது என்று தெரிந்து கொள்ள கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1999ஆம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸுடைய IC-814 விமானத்தை நேபாள் காத்மாண்டுலேருந்து பாகிஸ்தானி ஹைஜாக்கர்ஸ் கடத்துறாங்க. இந்த உண்மை சம்பவத்தை தான் டாக்குமெண்ட்ரியாக நெட்ஃபிளிக்ஸ்ல IC-814 த காந்தஹார் ஹைஜாக் என்ற பெயர்ல ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் எப்படி உண்மை சம்பவங்களை டிஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க என்பதை நம்மளுடைய பேசுமா பேச சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோவாக பதிவிட்டிருக்கோம். அதனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா அதை பாருங்க. அதுல கொஞ்சம் டீட்டெயிலா பேசியிருப்போம். சுருக்கமா சொல்லணும்னா அந்த விமானத்தை கடத்தின ஹைஜாக்கர்ஸ்னுடைய பெயரை ஹிந்து பெயர்ல வச்சிருக்காங்க என்பதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு. 5 பேருங்க, சீஃப், டாக்டர், போலா, சங்கர் மற்றும் பர்கர். இந்த 5 பேர் சேர்ந்து தான் ஒரு விமானத்தை கடத்திருக்காங்க என்பதை அடுத்த தலைமுறைக்கு இவங்க கடத்த முற்படுறாங்க. நேற்று வரை மிஸ்ட்ரி ஜஹூர் இப்ராஹிம், சுன்னி அகமது குவாசி, ஷாஹித் அக்தர் ஷாஹித், ஷக்கீர், இப்ராஹிம் அக்தர் இவங்க தான் ஃபிளைட்டை கடத்திருக்காங்க என்று திடமாக நம்பிய இந்தியர்கள் மத்தியில ஹைஜாக்கர்ஸ்க்கு ஹிந்து பெயரை கொடுத்து ஃபிளைட்டை கடத்தியது ஹிந்துக்கள் தான் என்று நம்ப வைக்கக்கூடிய வரலாறு திருப்பு செய்யக்கூடிய வேலை தான் இது என்று நாடு முழுக்க எதிர்ப்பு குரல் கிளம்புது. உண்மையாக பார்த்தோம்னா அந்த பேர்லாம் இருக்கு இல்லையா, போலா, சங்கர், சீஃப், இதெல்லாம் அந்த தீவிரவாதிகள், ஃபிளைட்டை கடத்திய தீவிரவாதிகள் ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்வதற்காக வச்ச நிக் நேம்ஸ். அதுதான் காலாகாலமாக இங்க தீவிரவாதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் ஹிந்து பெயரால அந்த தீவிரவாத செயலில் ஈடுபடுவாங்க. இது நீண்ட நாட்களாக நடந்துட்டு வருது. உதாரணத்துக்கு 26/11 அட்டாக், மும்பை அட்டாக் அப்ப ஞாபகம் இருக்கும். அஜ்மல் கசாப் அவ்வளோ மக்களை சுட்டு வீழ்த்துறாரு. அப்ப கூட அவரு இந்தியாவுக்குள் நுழையும் போது அவருடைய எல்லா ஐடென்டிட்டி கார்டும் பாத்தீங்கன்னா ஹிந்து பெயரால ஐடென்டிட்டி கார்ட்ஸ் எடுத்துட்டு அவர் கூடயே வச்சுக்கிட்டு இங்க பயணிக்கிறாரு. ஸோ அவர் இறந்த பிற்பாடு அவருடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணும்போது ஃபுல்லா ஹிந்து பெயரா இருக்கும். சோ இது ஒரு ஹிந்து டெரரிசம் என்று நிறுவ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். துக்காராம் ஓம்ப்ளே என்ற காவல்துறை அதிகாரி அத்தனை குண்டுகளை தன்னுடைய உடம்புல வாங்கி கொண்டு அஜ்மல் கசாபை உயிரோடு பிடிக்கிறாரு. அப்படி துக்காராம் ஓம்ப்ளே மட்டும் உயிரோட அஜ்மல் கசாபை பிடிக்கிறேன்னா இன்று வரை என்ன நினைச்சிருப்பாங்க, அஜ்மல் கசாப் அந்த தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடல, மும்பை அட்டாக்ல ஈடுபடல, ஒரு ஹிந்து தான் 26/11 அட்டாக்க பிளான் பண்ணியிருக்காங்க என்று எளிதில் மக்களை நம்ப வைக்கக்கூடிய முயற்சி இங்க நடந்திருக்கும். இன்னும் எத்தனையோ தீவிரவாத தாக்குதலின் பொழுது ஹிந்து பெயர்களால தீவிரவாதிகள் ஆபரேட் ஆகிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அதைத்தான் இந்த ஒரு சீரீஸ்ல அவங்க காட்டியிருக்காங்க. ஆனா என்னன்னா இதை அவங்க டிஸ்க்ளைமரா போடவே இல்லை. இந்த தீவிரவாதிகள் எதற்காக பெயரை மாத்தி நாடகம் ஆடுறாங்க, ஹிந்து பெயர் வச்சுக்கிறாங்கன்னா இந்தியாவில் சாஃப்ரான் டெரரிசம் தான் இருக்கு, ஹிந்து டெரரிசம் தான் இருக்கு. இந்தியாவில் நடக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இந்துக்கள் தான் காரணம் என்று நம்ப வைக்கிறதுக்காக ஒரு பெருங்கூட்டம் மிகப்பெரிய வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான எக்ஸாம்பிள் இந்த ஹைஜாக். IC-814 ஹைஜாக்ல ஒருவரை ஒருவர் அந்த ஹைஜாக்கர்ஸ் ஹிந்து பெயர்களால அழைச்சிக்கிறாங்க என்பதை நாங்க சொல்லல, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெப்சைட்லயே கொடுக்கப்பட்டிருக்கு. These hijackers came to be known respectively as Chief, Dr. Burger, Bola, Shankar, the names by which the hijackers invariably addressed one another. ஒருவரை ஒருவர் சங்கர், போலா இது போன்ற பெயர்களால் அழைச்சிக்கிறாங்க. சங்கர், போலா அனைத்துமே சிவனுடைய பெயர்கள், இந்தியாவில் இந்துக்கள் பயன்படுத்துகிற பெயர்கள். இதை எதற்காக தீவிரவாதிகள் பயன்படுத்தணும் என்றால், நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் நடக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு காரணம் இந்திய இந்துக்கள் தான், வேற யாரும் கிடையாது, வேற யாரையாவது பிளேம் பண்ணாதீங்க என்பதை ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு லாபி அதற்காக வேலை செய்து தீவிரவாதிகள் எப்போதெல்லாம் இந்தியாக்களை ஊடுருவாங்களோ அப்போதெல்லாம் அவங்க கிட்ட ஹிந்து ஐடி கார்ட்ஸ் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் IC-814 நடந்திருக்கு. ஆனா இதை உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உண்மை சம்பவத்தை உண்மையாக இருக்கணும்னா நீங்க டிஸ்க்ளைமர் போட்டிருக்கணும் தானே. உண்மையிலேயே இந்த ஹைஜாக்கர்ஸ்னுடைய பெயர் இதெல்லாம் தான்ப்பா,
ஆனா அவங்க ஒருவரை ஒருவர் அழைச்சிக்கும் போது இந்த பெயர்கள்ல அழைச்சிக்கிறாங்க என்பதை சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் டாக்குமெண்ட்ரி முழுக்கவே ஒரிஜினல் ஃபுட்டேஜ் யூஸ் பண்றீங்க, அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணும்போதாவது யாராவது ஒருவர் தீவிரவாதிகளுடைய உண்மையான பேர் இதுதான் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு சீன்லயாவது வந்திருக்கலாம். அப்போதுதான் மக்களுக்கு உண்மையான வரலாறாகவே கடத்தப்படும். இல்லனா வரலாற்று திரிப்பு தானே கடத்தப்படும் என்பதுதான் அனைவருடைய ஆதங்கமாகவும் கோபமாகவும் இருக்கு. இதற்கு எதிர் தரப்புல என்ன வாதம் வைக்கப்படுதுன்னா, அனுபவ் சின்ஹாவுக்கும் இந்த வெப் சீரிஸ்க்கும் முற்று கொடுப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலே நீங்க போய் பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெப்சைட்ல தீவிரவாதிகளுடைய பெயர் என்ன என்று குறிப்பிட்டு உண்மையான பெயரை போட்டுவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் இது போன்று அழைத்துக் கொண்டார்கள், அதைத்தானே இவங்க காட்டியிருக்காங்க என்று சொல்பவர்கள் அதே எம்இஏ வெப்சைட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெப்சைட்ல இன்னொரு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்துல் லத்தீப் என்று இந்தியாவை சார்ந்த ஒருவர் இந்த ஹைஜாக்கு உதவி இருக்கிறார் என்பதையும் போட்டிருக்காங்க. அதை ஏன் காட்டவே இல்லை? இன்னும் ஐஎஸ்ஐனுடைய ஒரு பெரும் பங்கு இதுல இருக்கு, அதை முற்றும் முதலுமாக கடந்து போறாங்க. இதை நான் சொல்லல, சமீபத்தில் அனில் சர்மா என்று ஒருவர் அப்போது 1999ல IC-814 விமானத்தினுடைய கேபின் க்ரூ ஹெட்டா இருந்தவர் CNN நியூஸ் 18க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்றாரு, ஐஎஸ்ஐ அண்ட் பாகிஸ்தானுக்கு கிளீன் சிட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐஎஸ்ஐ அண்ட் பாகிஸ்தான் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய வேலைகளை செய்திருக்காங்க, சதி வேலை செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய உளவமைப்பான ஐஎஸ்ஐயையும் பாகிஸ்தானையும் அதனுடைய தொடர்பையும் பெரிதளவில் இந்த படத்துல பேசப்படவே இல்லை, கிளீன் சிட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல அதிக அளவு ஹிஸ்டரி டிஸ்டார்ஷன் நடந்திருக்கு, வரலாற்று திரிப்பு நடந்திருக்கு, கேபின் க்ரூல நாங்க எப்படி இருந்தோமோ அதை அப்படியே வேறு மாதிரி சித்தரிச்சிருக்காங்க என்று அவருடைய கோபத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஒரு புத்தகம், அதாவது இந்த கேபின் க்ரூ ஹெட் அனில் சர்மானுடைய ஒரு புத்தகம், இன்னொரு புத்தகம், இருவருடைய புத்தகத்தினுடைய அடிப்படையில தான் இந்த வெப் சீரிஸ் ஆனது எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா புத்தகத்தில் இருக்கிறதுக்கும் உண்மையாக வெப் சீரிஸாக இப்போது வந்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க உண்மையான ஸ்டோரி, ரியல் லைஃப் இன்சிடென்ட் என்று சொல்லும்போது எப்படி இது போன்ற டிஸ்டார்ஷன்ஸ் நடக்கும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏர் ஹாஸ்டஸ் இந்த தீவிரவாதி அறைவார், ஹைஜாக்கர் அறைவார். அந்த அடிச்ச அடியில ஏர் ஹாஸ்டஸ் கொஞ்சம் தூரம் போய் விழுவாங்க. இதெல்லாம் நடக்கவே இல்லை, ஏர் ஹாஸ்டஸ் தாக்கவே இல்லை எந்த ஒரு ஹைஜாக்கரும் என்றும் அனில் சர்மா பதிவு செய்திருக்கிறார். இந்த வெப் சீரிஸ் முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்தியன் ஏஜென்சிஸ், ரா, ஐபி போன்ற இந்தியன் ஏஜென்சி அவ்வளவு சிறுமைப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஹைஜாக்கர்ஸ் ஃப்ளைட்டை கடத்திட்டாங்க என்ற இன்ஃபர்மேஷன் இந்தியாவுக்கு வரும்போது முதல் சீன் என்ன சினிமா காட்டுவாங்க, ஐபிக்கும் ராவுக்கும் பிரச்சனை, ஐபி ராவை மதிக்கிறது இல்ல, ரா ஐபியை மதிக்கிறது இல்ல, இந்தியன் ஏஜென்சிஸ் கிட்ட இவ்வளவு குழப்பம் இருக்கே, எப்படி ஹைஜாக்கர்ஸ் கிட்ட இருந்து நீங்க போய் மீட்க போறீங்க நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஸா என்பதை போல அப்படிதான் சீன் ஆரம்பிக்கும். சோ உங்களுடைய நோக்கம் இந்தியாவுடைய ஏஜென்சிஸை சிறுமைப்படுத்தி, பிளஸ் இதுல மிக முக்கியமா அஜித் தோவலுடைய அன்றைய ரோல், இந்த ஹைஜாக்கர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஹைஜாக்கர்ஸை ட்ராக் பண்ணி இந்திய பேசஞ்சர்ஸை பத்திரமாக மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வந்ததுல மிக முக்கியமான பங்கு அஜித் தோவலுக்கு இருக்கு. இந்திய அமைப்புகள்ல பணிபுரியறவர்களுக்கு கோட் நேம்ஸ் கொடுப்பாங்க, யாருக்குமே உண்மையான பேரு கொடுக்க மாட்டாங்க. ஐபியில சரி, ரால சரி, அங்க பணிபுரிந்த டாப் அபிஷியல்ஸ் எல்லாருக்குமே கோட் நேம்ஸ் தான் அழைப்பாங்க இந்த வெப் சீரிஸ் முழுக்கவே. ஆனா ஹைஜாக்கர்ஸை அவங்க ஒருத்தர் எப்படி அழைச்சிப்பாங்களோ அந்த பெயர்ல அழைச்சிப்பாங்க. இது எப்படி நியாயம்? இந்தியன் ஏஜென்சியோட உண்மையான பெயரை பயன்படுத்தல என்ன பிரச்சனை? அஜித் தோவல்ல உண்மையாக அஜித் தோவல் என்ற பெயர்ல காட்டுறதுல என்ன பிரச்சனை என்று நாடு முழுக்க இந்த டைரக்டரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் இந்த வெப் சீரிஸ் குறித்து நிறைய சர்ச்சைகள். இதற்கு தான் நெட்ஃபிளிக்ஸ் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு விடுறோம், உண்மையான ஹைஜாக்கர்ஸுடைய பெயரை நாங்கள் டிஸ்பிளே பண்ணிடுறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் மட்டும் என்று சொல்லியிருக்காங்க என்று தகவல் வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸுடைய கண்டென்ட் ஹெட்டை இந்திய அரசாங்கம் சம்மன் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதற்கு பிறகு இந்த ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு. வி ரெஸ்பெக்ட் இந்தியன் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்திய மக்கள் நினைச்சா அண்ட் ஹிந்து ஒற்றுமை இருந்தா, ஹிந்து பிரஷர் இருந்தா என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. As per quote from Monica Shergill, Vice President Content, Netflix India. Please pay attention. For the benefit of audiences unfamiliar with the 1999 hijacking of Indian Airlines Flight 814, the opening disclaimer has been updated to include the real and code names of the hijackers. அனைத்துக்குமே ஒரு எதிர்ப்பு, மினிமம் எதிர்ப்பு காட்டியே ஆக வேண்டும். நம்மை சுற்றி ஏதோ நடந்துகிட்டே இருக்கு, நம்ம ஒரு குரல் எழுப்பிட்டா மாறிடுமா என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஒப்பீனியனும் இங்கே மேட்டர்ஸ். அதனால தான் சொல்கிறோம், உங்களுடைய எதிர்ப்பு குரல்களை தைரியமாக பதிவு பண்ணுங்க. அப்போதான் ஏதாவது ஒரு மாற்றம் சமூகத்தில் நிகழும். இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். எதற்குமே அடிபடையாத நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம்
இந்தியன் பிரஷர்னால, இந்தியன் மக்களுடைய பிரஷர்னால நாங்க டிஸ்க்ளைமர் போடுறோம் என்று ஒத்துருக்காங்க இல்லையா. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது பத்தாது, எல்லா பேருமே மியூட் பண்ணுங்க, நீங்க ஒவ்வொரு முறையும் போலா சங்கர் என்று இந்த ஹைஜாக்கர்ஸ் அவங்க தங்களை தாங்களே அழைச்சிக்கும் போது அந்த இடத்துல நீங்க மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல நபர்கள் ஒருபடி மேல போய் நெட்ஃபிளிக்ஸே இந்தியாவில் பேன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள் இந்திய அரசாங்கம் நெட்ஃபிளிக்ஸை பேன் பண்ணாது, நாங்க எங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றோம், we are unsubscribing Netflix என்று கிளம்பியிருக்காங்க. இதுல எது சரி, அரசாங்கம் என்ன முடிவெடுக்க வேண்டும் நெட்ஃபிளிக்ஸ் தொடர்பாக என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சம்பவம் சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் ஆதரவாளர்கள், இந்த பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாஜ்பாய் அரசாங்கம் நம்மளுடைய பயணிகளை மீட்கணும், பிணை கைதிகளை மீட்கணும்ட்டு 3 தீவிரவாதிகள் நீங்க ரிலீஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த தீவிரவாதிகள் அடுத்தடுத்து சென்று என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு 3 பேர் அரெஸ்ட் பண்ணீங்க. யார் யாரு? ஒமர் சயீத் ஷேக், மசூத் அசர், முஸ்தக் அகமது ஜர்கார் என்ற 3 ரிலீஸ் பண்ணீங்க. அதுல மௌலானா மசூத் அசர் மற்றும் பத்தான்கோட் அட்டாக் 2016 ரெஸ்பான்சிபிள் அவர் தான். இந்தியாவுடைய பார்லிமெண்ட் தாக்குதல் 2001 நடந்துச்சு, அதற்கும் அவர் தான் ஒரு மிக முக்கியமான காரணம். அகமது ஒமர் சயீத் ஷேக் வேர்ல்ட் ட்ரேட் சென்டருடைய பாம்பிங்க்கு மிக முக்கியமான காரணம். முஸ்தக் அகமது ஜர்கார் இன்று வரை பாகிஸ்தானி ஆக்குபைடு காஷ்மீர்ல தீவிரவாதிகளுக்கான ட்ரைனிங் கேம்ப் நடத்திட்டு இருக்காரு, தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு என்பது தெரிய வருது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? வாஜ்பாய் அரசாங்கம் தீவிரவாதிகள்ட்ட ரொம்ப சாஃப்டா போயிட்டாங்க, நம்மளுடைய பிணை கைதிகளை மீட்கணுங்கிறதுக்காக தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்று காங்கிரஸ் ஆதரவாளர் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவை குற்றம் சாட்டணும் என்று சொல்லியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, நாங்க தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு மக்கள் முக்கியம் இல்லை என்று அப்போது வாஜ்பாய் அரசாங்கம் முடிவு எடுத்திருந்தால் மக்கள் மீது அக்கறை கொள்ளாமல் நீங்க அரசியல் பண்றீங்க என்று சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுடைய சொந்த நாட்டு மக்களையே மீட்க துப்பில்லாத அரசாங்கம் என்று வாஜ்பாய் அரசாங்கத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இதே கும்பல். ஆனா வாஜ்பாய் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மூவில ஒரு டைலாக் வரும், ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு முறை கூட சிந்திக்க தேவை கிடையாது, ஆனா ஒருவரை கொல்ல வேண்டும் என்றால் 1000 முறை சிந்திக்கலாம். அப்போ ஒருத்தரை கொல்லணும்னா 1000 டைம்ஸ் யோசிக்கலாம், ஆனா காப்பாற்றணும்னா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. எங்களுடைய இந்திய மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று வாஜ்பாய் அரசாங்கம் 3 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணி நம்மளுடைய மக்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்தார்கள். காரணம், அவ்வளோ பிரஷர், நம்மளுடைய மக்களை மீட்டாக வேண்டும் என்ற பிரஷர்னால் ரிலீஸ் பண்ணாங்க. இதுவே இன்னும் ஒரு சம்பவம் சொல்றேன், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் 26/11 அட்டாக். இந்தியாவில் மும்பையில் எவ்வளவு பெரிய அட்டாக் ஞாபகம் இருக்கும். 26/11 அட்டாக் நடந்து 18 மாதங்கள் கழித்து 25 ஹார்ட் கோர் பாகிஸ்தானி தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட். என்ன காரணம் தெரியுமா? குட்வில் ஜெஸ்டர், பாகிஸ்தானோட நல்ல உறவை நாங்க பாராட்டணும், நட்புறவை பாராட்டணும்ப்பா, அதற்காக நாங்க 25 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்றோம் என்று ரிலீஸ் பண்ணாங்க. அப்போதே காங்கிரஸ் அரசாங்கம் யாரையும் பிணை கைதிகளா பிடிச்சு வைக்கல, யாரும் டிமாண்ட் பண்ணல ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு. அப்பதான் நம்மளுடைய நாட்டில் வந்து மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். 26/11 கொடூரமான அட்டாக் நடந்திருக்கு. அதற்கு பின்பு 25 பாகிஸ்தானி தீவிரவாதிகளை யூபி அரசாங்கம் விடுவிக்கிறாங்க. விடுவித்தவர்கள் அதற்கு பின்னாடி இந்தியாவுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க என்று தெரியுமா? ஒரு மிக முக்கியமான உதாரணம் சொல்றேன். அப்துல் லத்தீப் என்ற ஒருவர் தான் 2016 பத்தான்கோட் அட்டாக் நடக்குது இந்தியாவில். அதற்கு மிக முக்கியமான காரணம் 2010 மே மாதம் யூபி அரசாங்கம் குட்வில் கெஸ்டருக்காக ரிலீஸ் பண்ண ஒரு தீவிரவாதி அதற்கு பிறகு 2016 பத்தான்கோட் அட்டாக்கு ஒரு மாஸ்டர் பிரெயினா செயல்படுறாரு. கனெக்டிங் தி டாட்ஸ். வாஜ்பாய் அரசாங்கத்தை பார்த்து என்ன சொல்றீங்க? நீங்க 3 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணிருக்க கூடாது, எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க, அவங்களால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா என்று சொல்பவர்கள் யாரு? இந்த காங்கிரஸ் சோசியல் மீடியால 4 பேர் போஸ்ட் எழுதுவாங்களா, அல்ற சொல்றீங்க, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இவர்களுக்கெல்லாம் வாஜ்பாய் பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? உங்களுடைய ஆட்சி காலத்துல தீவிரவாதிகளை நன்னடத்தை காரணமாக பாகிஸ்தானோட நல்லுறவை பேணி பாதுகாக்கிறதுக்காக என்று வெக்கமே இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பாஜகவை பார்த்து கேள்வி கேட்பதற்கெல்லாம் அருகதையே கிடையாது. ஸோ நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், இந்த IC 814 சீரீஸ் தொடர்பாக எப்படி இது பாகிஸ்தானி பார்வையில் எடுக்கப்பட்டிருக்கு என்பதை சொல்லியிருந்தோம். தொடர்ச்சியாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி பார்வையில த்ரூ த லென்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் ISI பார்க்கக்கூடிய மாதிரி படங்கள் பாலிவுட்ல அண்ட் மத்த சினிமாவில் வந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு மேஹூனா என்ற ஒரு பாலிவுட் திரைப்படத்துல இந்தியன் ஆர்மி ஆபீசரை எப்படி சித்தரிச்சிருப்பாங்க என்று கொஞ்சம் பாருங்க. அது தவிர ஏக்தா டைகர் என்ற ஒரு படம், அதுல இந்தியாவுடைய ராவும் பாகிஸ்தானுடைய ISIயும் இணைந்து ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் நடத்துறாங்களாம். இப்படி இல்லாம ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்திய படைகளை சிறுமைப்படுத்தியும் பாகிஸ்தான் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா என்பதை போலவும் நிறைய படங்கள் எடுக்கப்பட்டு வருது. டெரரிஸ்ட ஹியூமனைஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அதனால சொல்றோம், எங்க இருக்கக்கூடிய OTT பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அனைவருக்குமே ஒரு கட்டுப்பாடு தேவை. சென்சார் போர்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எனி கைண்ட் ஆஃப் ஹிஸ்டரி டிஸ்டார்ஷன் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் ஆன்டி நேஷனலிசம் உங்களுக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடையாது என்று கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
அண்ட் இது போன்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒரு கடிவாளம் தேவை. என்ன வேணா எடுக்கலாம், எப்படி வேணா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், யாரும் நம்மளை கேட்பார் ஆள் கிடையாது, கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியாது என்ற மமதையில ஒரு அகங்காரத்தை சுத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கடிவாளம் தேவை. சீக்கிரமாக இதற்கு ஒரு சட்டம் நிறைவேற்றப்படும் என்று நம்புவோம். நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு விடைபெறுகிறோம். தொடர்ச்சியாக என்னுடைய சேனலோட இணைந்தீர்கள். வணக்கம். வந்தே மாதரம். இந்த ஆடியில வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்துல போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டுல ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.